நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு அழகான 3 BHK டூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வீடாக தான் பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கிங் ஏரியா ஒரு காம்பாக்டான பார்க்கிங் ஏரியா. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால். இந்த வீட்டோட பெரிய பிளேஸே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் தான். நல்ல பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். தெற்கு பார்த்த வீடு தென்றல் காற்று வீசும் வீடுங்க. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். இதுக்கு அடுத்ததாக பெட்ரூம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வீடு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிரும். ஆனால் அவங்க போட்டிருக்கிற டைல்ஸும் பெயிண்டிங் செலெக்ஷனும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே வீடு வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு முடிவு பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் அந்த கன்ஸ்டன்ட் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸாக டைல்ஸு தேர்வு பண்ணி நீங்களே போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் பிடிக்குதோ அந்த கலரை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அடித்து கொடுத்துருவார் பில்டர். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இந்த வீட்டில் கிடைக்குது. உங்களுக்கு நல்லா எப்போவுமே வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், காற்றும் நல்லா கிடைக்கும். தெற்கு பார்த்த வீடுங்கிறதுனால நல்ல காற்று கிடைக்கும். இது வந்து கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கிச்சன் தான். லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் நல்லா போதுமான அளவுக்கு தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள். நம்ம வீட்டில் பெரும்பாலான டைம் ஹாலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஹால் நல்லா பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். ஓகே, இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ்லேயோ அல்லது கிரானைட்லேயோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் பெரிய ஓப்பன் விண்டோ இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் திரும்பினா ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 3 BHK 70 lakhs ஹவுஸ் பிளான் அப்படின்னு மெசேஜ் பண்ணால் போதும். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் அனுப்பிச்சிடுவேன். செகண்ட் பெட்ரூமில் இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனி நல்ல பெரிய சைஸ் பால்கனி தான். ஒரு பக்கா DTCP அப்ரூவ்டு லேண்டு. பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பராக வாங்கி as per வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. குடுவஞ்சேரி சரௌண்டிங்கில் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஈஸியாக ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வில்லாவை மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பார்த்துருங்க. இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்னில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பால்கனி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக 3வது பெட்ரூம் பார்க்க போகலாம். இது வந்து 3வது பெட்ரூமுங்க. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 925 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங் ஏரியா 1571 ஸ்கொயர் ஃபீட்டு. சவுத் ஃபேசிங் பார்த்த வீடு. இந்த வீட்டோட காஸ்ட்டு 70 lakhs 70 லட்சம். இப்போ நீங்கள் தேர்ட் பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுக்குறாங்க. 3வது பெட்ரூமும் பார்த்துட்டோம். இதுக்கு அப்புறமா நாம ஓப்பன் டெரஸ் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய லிவிங் ஹால். ரைட் சைடில் பாருங்கள் பெரிய ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா வென்டிலேஷன் சூப்பராக இருக்குங்க. மேலே ஓப்பன் டெரஸ் போய் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், CBSE ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், இது மாதிரி எல்லா ஸ்கூலுமே இருக்குங்க. தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா. 20லிருந்து 30 அடிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குதுங்க. அதுபோல் ஃப்ளட் இஷ்யூலாம் வருமானா அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸில் இருக்கோம். இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணிவிட்டு உங்களுடைய கிரகப்பிரவேச டேட்டை சொல்லிட்டிங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே உங்களோட பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாரு.